ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் சப்த கன்னிமார் பூஜை ஆடி 18 அன்னைக்கு செஞ்சது உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பூஜையை எப்படி செஞ்சேன்னு நம்ம பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்த கன்னிமார் பூஜை எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்த அதே வழிமுறையை கடைப்பிடிச்சு நான் இப்போ இந்த சாமி கும்பிட்டுட்ருக்கேன். இந்த கன்னிமார் பூஜைக்கு பிரசாதமாக கண்டிப்பாக என்ன செய்வாங்கன்னா காப்பரிசி செய்யணும். நான் இன்னைக்கு காப்பரிசியோட தேங்காய் சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், அதுக்கப்புறம் பருப்பு வடையும் செஞ்சுருக்கேன். இந்த காப்பரிசி எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு க்ளீன் கிளாத்தில் ஒரு ஃபேனுக்கு கீழே நம்ம அப்படியே காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல கொஞ்சமாக பொட்டுக்கடலை, தேங்காய், கொஞ்சம் எள்ளு இது எல்லாத்தையும் தனித்தனியாக வாணலியில் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டு அதை நல்லா உருகுனதுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துட்டு திரும்பவும் அந்த கடாயில் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லத்தோடையே அரிசி, தேங்காய், எள்ளு, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதை நம்ம இறக்கி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதுதான் அந்த காப்பரிசி பிரசாதம். இதை கண்டிப்பாக நெய்வேத்தியமாக நம்ம இந்த 7 கன்னிமாருக்கு படைக்கணும். இப்போது இந்த சாமியை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு மணல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு பலகையை நல்லா கழுவிட்டு அதில் மஞ்சள் பொடி போட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அது மேலே நான் வாழை இலையை விரிச்சுக்கிட்டேன். அந்த வாழை இலையில அந்த மண்ணை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அதை 7 அம்மனை நம்ம மனசில் நினச்சிட்டு அந்த 7 சப்த கன்னிமாரை நம்ம மனசுல நினச்சிட்டு அந்த மணல் ஈரமாக இருக்கிற பட்சத்தில் அதை நம்ம இப்படி கையில் இப்படி பிடிச்சி விட்டோம்னா நல்லா கோபுர ஷேப்க்கு 7 சாமியை நம்ம நினச்சி அதை பிடிச்சிக்கணும். அது ரொம்ப ட்ரையான மண்ணாக இருந்ததுன்னா கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். அழகாக பிடிக்கிறதுக்கு வரும். இப்போ இந்த 7 கன்னிமாரை செஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மஞ்சள் குங்குமம் மேலே மஞ்சள் நல்லா தூவிட்டு நான் குங்குமம் வச்சுருக்கேன். நான் இன்னைக்கு ரோஜாப்பூ, செண்பகப்பூ இதெல்லாம் சாமிக்கு வச்சுருக்கேன். சாமிக்கு அதுக்கப்புறமா வெற்றிலை பாக்கு வச்சுக்கலாம், நாணயம் வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை கனி கண்டிப்பாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு எடுத்து வச்சுக்கலாம். காதோல கருகமணி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் நான் செஞ்ச பிரசாதம் எல்லாத்தையும் கீழே ஒரு வாழை இலை போட்டு அதில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆடி 18ஓட இன்னொரு சிறப்பு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நீர்நிலைகளில் புது வெள்ளம் பொங்கி வர இந்த நாளில் எல்லாருமே நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்கே காவிரி தாய்க்கு பூஜை பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது தான். அதில் தண்ணி எவ்வளோ முக்கியமானதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த நீருக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் நம்ம வீட்டில் ஒரு பாத்திரத்தில் சுத்தமான தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூவிக்கலாம். அந்த பாத்திரத்தில் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பூவும் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு தண்ணியிலையும் கொஞ்சம் பூவையும் தூவிக்கிட்டு என்னென்னைக்கும் இந்த நீர் நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அந்த நீருக்கு நம்ம நன்றியும் சொல்லிக்கலாம். இப்போ அதுக்காக அதையும் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் பழம் உடைச்சி எப்படி வீட்டில் சாமி கும்பிடுமோ அந்த மாதிரியே நம்ம இந்த பூஜையை நிறைவு பண்ணிக்கலாம். கற்பூர தீப ஆரத்தி எல்லாம் காமிச்சிட்டு சாம்பிராணி எல்லாம் காமிச்சிக்கலாம். இப்போ இந்த பூஜை பண்ணும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு அவங்களும் இந்த பூஜையில் கலந்துக்க வச்சு வீட்டில் செஞ்ச பிரசாதம், தேங்காய் பழம், பூ, வெற்றிலை பாக்கு, அதுக்கப்புறமா மஞ்சள் கயிறு இது எல்லாமே கொடுக்கலாம். சுமங்கலிகளாக வரும்போது அவங்களுக்கு மஞ்சள் கயிறை கொடுக்கலாம். கன்னி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த கயிறை நம்ம கையிலேயே கட்டி விடலாம். இப்போது பூஜை வழிமுறையெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த 7 கன்னிமார் யார் யாருன்னு நம்ம பார்க்கலாம். இந்த 7 கன்னிமாரும் அம்பிகையின் அம்சமாக இருக்கிறவங்க தான். அதில் முதல்ல பிராமி, இவங்க பிரம்மாவுடைய அம்சம். வைஷ்ணவி இவங்க விஷ்ணுவுடைய அம்சம். மகேஸ்வரி இவங்க சிவனுடைய அம்சம். கௌமாரி இவங்க முருகப்பெருமானுடைய அம்சம். வாராகி இவங்க வாராகமூர்த்தியின் அம்சம். இந்திராணி இந்திரனின் அம்சம். சாமுண்டி இவங்க காளி தேவியின் அம்சம். இந்த 7 கன்னிமாரையும் ஒரே நேரத்தில் நம்ம வழிபடும் போது நம்ம வீட்டில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். அதனால நம்ம வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் அது நீங்கி எல்லா செல்வமும் கிடைக்கும். இப்போ இந்த சாமி கும்பிட்ட இந்த மணலை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் அதை கரைச்சிடலாம். நாங்கள் எங்கள் ஊர் பேரூர் ஆத்தங்கரையில் கொண்டு போய் அதை ஆற்றுல கரைச்சிட்டு அங்கே கற்பூரம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி சிறப்பான பூஜைகளை நம்ம வீட்லேயே செஞ்சுட்டு வரும்போது நமக்கு அடுத்த வர ஜென்ரேஷனும் இந்த பூஜைகளை பற்றியும் அதோட சிறப்பை பற்றியும் தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.